Dear students, this is Pichalingam from Trinity Academy. Today, let's discuss about Computer Science Chapter 7 Functions Part 2. In the previous class, we learned what is function, defining function, then function arguments. Yesterday, you people learned 4 types of arguments such as record arguments, keyword arguments, default argument and variable length argument. Let's discuss using one little program each and every one. See, record argument in the sense when we pass argument, the argument value is assigned to in a particular positional order. That is very important. See this program, def print string. Print string is the name of the function. It has only one parameter. The name of the argument is str. Print str return. So this is the function definition. Okay, this is function definition. Now we just call this function using the function name print string with the value welcome. So the value welcome is passed to str. Then we print the str. So what is the output? Welcome. Okay. Suppose if I give, instead of this statement, if I give print string without argument, the compiler throws an error because in function definition there is one argument, but in the function calling statement there is no argument, so the compiler throws an error. Keep in mind. So how many arguments இருக்குதோ, அதாவது இங்க எத்தனை ஆர்குமெண்ட் டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அந்த ஆர்குமெண்ட்டுக்கு கரெக்டாக ஆர்டரில் போகணும். சரிங்களா? இங்கே நான் வந்து என்ன கொடுத்துட்றேன், வெல்கம் அப்படின்னு கொடுத்துரும்போது இங்கே ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது, அந்த ஆர்குமெண்ட்டுடைய வேல்யூ இங்கே பாஸ் ஆயிரும். இங்கே மேலே 2 ஆர்குமெண்ட் இருந்தால் இங்கே கம்பல்சரி 2 ஆர்குமெண்ட் ஆர்டரில் தான் கொடுக்கணும். என்ன அதாவது இது இம்ப்ராப்பர் ஆர்டரில் கொடுக்கக்கூடாது, ஆர்டரில் கொடுக்கணும். அதனால தான் கீ பாயிண்ட்ஸ் பாருங்கள், கரெக்ட் பொசிஷனல் ஆர்டருங்கிறது கீ பாயிண்ட். பட் கீவேர்டு ஆர்குமெண்ட்டை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா, கீவேர்டு நேம் எங்கே மேட்ச் ஆகுது அதை மட்டும் எடுத்துக்கணும். அங்கே வந்து இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் இருக்கும், இம்ப்ராப்பர் ஆர்டரில் அது எக்ஸிக்யூட் ஆகும் கீவேர்டு ஆர்குமெண்ட்டை பொறுத்தவரை. இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், there are 2 arguments, name and age. In the function print data, print name equal to name, then print age, return. This is the function call statement. See these statements. 1, 2, these 3 statements are intended from the function def because these 3 lines are belongs to the function print data. But this is a call statement of the print data by giving 2 arguments such as age equal to 25, name equal to Raja. See here, age is a keyword, name is also a keyword. So age equal to 20, but here age equal to age is in the second position, not in the first position. But nothing, there is no error. இந்த ப்ரோக்ராம் பதில் எரர் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கே ஏஜ்ங்கிறது அங்கே எங்கே இருக்குன்னு பார்க்கும், ஆர்டர் இம்ப்ராப்பராக இருந்துக்கலாம், இங்கே ப்ராப்பர் ஆர்டரில் இருக்கணும், பொசிஷனல் ஆர்டர் கரெக்ட் பொசிஷனல் ஆர்டர் இருக்கணும். பட் இங்கே இந்த ப்ரோக்ராம் பொறுத்தளவில் கீவேர்டு ஆர்குமெண்ட்டை பொறுத்தளவில் இம்ப்ராப்பர் ஆர்டர் எப்படினாலும் இருக்கலாம். கீவேர்டை தான் அது என்ன பண்ணுவோம்னா இன்டர்பிரேட்டர் வந்து அசைன் பண்ணிக்கணும், மேட்ச் பண்ணி செக் பண்ணி பார்க்கும். ஸோ ஏஜ் ஈக்குவல் 25னா டேரெக்டாக இங்கே போயிடும், எங்கே ஏஜுக்கு போயிடுது. நேம் ஈக்குவல் ராஜானா நேமுக்கு போயிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் ஆர்டரில் இருக்குது. கீப் இன் மைண்ட். ஸோ வாட் இஸ் அவுட்புட்? நேம். வென் வி எக்ஸிக்யூட் திஸ் ப்ரோக்ராம், நேம் ராஜா அண்ட் ஏஜ் எவ்வளோ வரும்? 25. ஸோ ஏஜுக்கு நம்ம 25 வேல்யூ கொடுத்துருக்குறோம், அங்கே ஏஜ் அசைன் ஆகுது, ஏஜை பிரிண்ட் பண்ணிடுது. அடுத்தது டிஃபால்ட் ஆர்குமெண்ட். டிஃபால்ட் ஆர்குமெண்ட் C++ல நம்ம படிச்சிருப்போம் 11th ஸ்டாண்டர்டில். அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா நேம் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டுக்கு டிஃபால்ட் வேல்யூ இல்லை, சேலரிங்கிற ஆர்குமெண்ட்டுக்கு டிஃபால்ட் வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம் 3500ன்னு கொடுத்துருக்குறோம். Here print name, print salary, return. This is a call statement, but in this call statement there is only one variable, only one argument is passed. But in function definition there are 2 arguments. Am I right? Now when you execute this program, the value Raja is passed to the argument name. So name colon Raja, then print salary
salary, the default argument, salary is a default argument, default parameter, it takes the default value 3500. ஓகே, எப்பெல்லாம் கால் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம வேல்யூ இல்லைங்கிற பட்சத்தில் மட்டும்தான் அது என்ன பண்ணும், டிஃபால்ட் ஆர்குமெண்ட் டிஃபால்ட் வேல்யூ அது எடுத்துக்கிடும். அப்போ என்ன வேல்யூ வரும், 3500. ஸோ திஸ் இஸ் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா பொசிஷன் மாறி கிடக்குது, அண்டர்ஸ்டாண்ட். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், பொசிஷனல் வேல்யூ கரெக்டாக இருக்கும். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன், அதுதான் ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு வச்சுக்கோ, பிரிண்ட் ஸ்ட்ரிங். இங்கே பொசிஷனில் பாருங்கள், இங்கே நோ ஆர்குமெண்ட், பட் இங்கே ஆர்குமெண்ட் இருக்குது. அப்போ இது வந்து எரர் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? த லாஸ்ட் ஒனுக்கு போயிடலாம் வாங்க. see the fourth one, வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது கால் ஸ்டேட்மெண்ட்டில் மோர் தேன் ஒன் வேல்யூஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். பட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள்ஸ் மட்டும் இருக்கும், 2 ஆர்குமெண்ட் இருக்கும். ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் 2 ஆர்குமெண்ட்ஸ், பட் கால் ஸ்டேட்மெண்ட்டில் 10 ஆர்குமெண்ட் 5 ஆர்குமெண்ட் இருக்கும்போது ப்ராப்ளம் ஆகும், எரர் காட்டும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நாம் என்ன பண்ணுறோம்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். see here, this is the variable length argument. Any argument prefixed with star symbol is treated as variable length argument. For n in NOS, the argument NOS, print n, return, printing 2 values. First we call the function. Before that, print statement is executed, printing 2 values. Then print NOS, the function name. This is the call statement for the function. NOS 2 value. Here there are only 2 values given. So first value 1, second value 1. For n equal to 1 in NOS, print n. So we get the answer 1. Another 2. Okay. Then the call statement is over. The next statement is printing 3 values. After that, again one more call statement with 3 variables. The first one is, first call statement has 2 variables. The third call statement has 3 variables. Now NOS has 1, 2, 3 for n. In NOS இந்த 3 இருக்கும், n நம்ம 1, 2, 3. அப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த print statement will execute 3 times. So we get the answer 1, 2, 3. The same single variable, okay, used for variable length. So that this is called variable length argument. Okay. So students, up to this video we covered up to function arguments. Then anonymous function, scopes of the variable built-in function will be discussed in the next class. This class is functions part 2. Thank you students.